ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் ட்ரிப்பில் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அண்ட் யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ்லாம் போட்டுருந்தீங்க. ஸோ அந்த இஷ்யூஸ்க்குலாம் நான் இப்போ ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வேர்ல்ட் ட்ரிப்பை ஓப்பன் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய அப்டேட்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ட்ரிப்பில் எனக்கு வந்து இங்கே அப்டேட் ஆப் அப்படின்றது ஒன்று காமிக்குது. ஸோ இதை முதல்ல பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது அப்டேட் காமிக்குதான்னு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்லஸ், இந்த வேர் ஹவுஸ் இது மட்டும் தான் காமிக்குது. இந்த ட்ராவல் அண்ட் ரிஃபர் அண்ட் என் மீ இந்த அக்கௌண்ட்டே காமிக்கல அப்படின்றது நிறைய பேர் எக்கச்சக்கமாக வந்து இப்போ ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷனாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓகே ஒன் செக் கேமரா வந்துச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் ஆப் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக இப்போ நான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணதுலேருந்து அப்டேட் காமிக்குது. ஸோ இந்த அப்டேட் ஆப்பை கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் அப்டேட் பண்ணல. ஒரு வேளை அப்டேட் பண்ணவங்களுக்காக இந்த எரர் வருதா அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணதால் இந்த எரர் வருது அப்படின்னா நான் அப்டேட் பண்ணாமல் இருப்பேன். ஸோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லெவல் இப்போ என்னென்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் காமிக்கும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து எங்கே ஆட் ஆகும்னு தெரியல. இங்கே எனக்கு 15 ருபீஸ் கிட்ட இருந்துச்சு. அது எங்கே ஆட் ஆகும்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து எங்கே ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக இந்த மை வேலெட்டில் தான் ஆட் ஆகுது. எப்போ ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ 50 ருபீஸ் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஸ்ட்ரெயிட்டாக வேலெட்டில் ஆட் ஆகிடுது. ஸோ இந்த வேலெட்டில் ஆட் ஆகுது. மீ அப்படின்றத கிளிக் பண்ணி மை வேலெட்டை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அச்சீவ் த கோல் ஆஃப் டூர் குரூப் அப்படின்னு போட்டு +20 எனக்கு வந்துருச்சு. ஸோ அது ஆட் ஆகிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் டாக் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது. அது ரீசெண்டாக நான் சேல் பண்ணேன். பட் அது நான் வீடியோ போடலாம் தான் வச்சுருந்தேன். பட் என்ன வருது அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் டாக். ஸோ அதில் ரீசைக்கிளில் போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமௌண்ட் வந்துச்சு. அந்த ரீசைக்கிள் டாகை எங்கே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரேண்டம் மெர்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நான் வேர் ஹவுஸில் நிறைய முன்ன விட இப்போ நான் இன்னும் நிறையவே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். பாரிஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 15% கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். 17% வந்துட்டுருக்கேன். நான் லாஸ்ட்டாக இருக்கும்போது நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் பாரிஸை நோக்கி போயிருந்தேன். பட் இப்போ நான் ரோம்லேருந்து பாரிஸ் போயிருந்தேன். இப்போ நான் பாரிஸ்லேருந்து லண்டனுக்கு போயிட்டுருக்கேன் ட்ராவலு. ஸோ இப்போ வந்து நான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன். மையோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ். ஸோ நான் வித்ரா பண்ணால் 6 ருபீஸ் ஃபீஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 100 ருபீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மொத்தமாக வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து என்னோடய லிங்க் மூலிமா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணும்போது 4 மெம்பர்ஸ் இருந்தீங்க. இப்போ 9 ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஃபரல் கோடே போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ட் இன்விடேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ பண்ணும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ குணா அப்படின்றது என்னோட பேரில் இன்னொருத்தர் யாரோ வந்திருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/6 அப்படின்றது வந்து கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. டேட்டு 10:30க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேட் வைஸ் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மந்தில் 14 அதாவது இனி கூட ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து என்னோடய ரிஃபரல் கோட் போடலையா என்னன்னு தெரியல. டு பி ஆக்டிவேட்டட் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது. டு பி ஆக்டிவேட்டட் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீயை கிளிக் பண்ணிவிட்டு மை இன்விடேஷன் கோட்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணோடனே நான் வந்து 3 பேரை இது வரைக்கும் இன்விடேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மை இன்வைட் அதாவது நான் யார் மூலியமாக வந்தேன் அப்படின்றது காமிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்னோடய ரெஃபரல் கோடு காமிக்குதான்னு பாருங்கள். காமிக்காதவங்க வந்து நீங்கள் நான் என்ன இன்வைட் பண்ணவர் வந்து இப்போ லெவல் 38 இருக்கார். அவரோட பேர், அவரோட ஃபோன் நம்பர்லாம் காமிக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து என்னோடய இன்வைட் கோடு உங்களுக்கு காமிக்குதான்னு பாருங்கள். என்னோடய இன்வைட் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 363955. இந்த இன்வைட் கோடை நீங்கள் போட்டிங்கன்னா தான் டேரக்ட் இன்விடேஷனில் வரும். ஸோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நான் வந்து இங்கே பார்த்து என்னால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இவங்க வந்து இந்த டேரக்ட் இன்விட்டேட்டில் என்னோடய ரெஃபரல் கோட் போட்டவங்க வந்து டெய்லி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்கள கிளிக் பண்ணேன்னா அவங்க என்னென்னைக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது, எதனா ப்ராப்ளம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கூட வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்வைட் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்க என்னென்னைக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டூர் குரூப் மூலிமா நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்னோடய இன்விடேஷன் கோட் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் நீங்கள் என்னோடய இன்வைட்டில் வந்தீங்களான்னு. ஏன்னா இப்போ நிறைய பேர் மெசேஜ் பண்ணவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்வைட் பண்ணி அது மூலிமா என்கிட்ட டவுட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் என்னோட இன்விடேஷனில் வந்தால் தான் என்னால் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பார்க்க முடியும். அண்ட் தென் ஏதாவது பிரச்சனை கூட நான் ஏதாவது மெயில் ஆர் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து எதனா கமெண்ட் ஏதாவது பண்ண முடியும். ஹெல்ப்புக்கு அவங்களே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட போடலாம். ரிப்ளை பண்ணுறாங்க. நான் ரிப்ளை எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நீங்கள் என்னோடய இன்விடேஷன் கோட் போட்டிருந்தீங்கன்னா தான் மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்விடேஷனை கூட நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் யார் மூலியமாக வந்தீங்களோ அதை வந்து இங்கே மை இன்வைட் அப்படின்றதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இது வரைக்கும் 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்விடேஷனில் லிங்க் ஆகிருக்கீங்க. பட் வந்து இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 9 பேர்கிட்ட இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க.
அதில் 6 பேர் இன்னும் ஆக்டிவ் ஆகாமல் லெவல் 0லேயே இருக்கீங்க. மேபி நீங்கள் ப்ளே பண்ணி என்னோடய இன்விடேஷன் கோட் போடலையான்னு தெரில. ஸோ இன்விடேஷன் கோடு போடாதவங்களாம் போட்டிங்கன்னா தான் எனக்கு இங்கே வந்து பேர் காமிக்கும். ஸோ அதை வச்சு தான் என்னால் எதனா சொல்ல முடியும். அண்டு நானே உங்கள் சார்பாக கூட எதனா ஹெல்ப்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு மெசேஜ் பண்ண முடியும், ஆர் மெயில் போட முடியும். உங்களோட ரிஃபரல் கோடு எனக்கு காமிக்கும், இங்கே உங்களோட ஐடி எங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ இப்போ குணா அப்படின்னா இவரோட ஐடியை வந்து எனக்கு காமிக்குது. லெவல் 31 வந்துருக்காரு நம்ம தலைவர். இவர் லெவல் 33 போயிருக்காரு. இவர் லெவல் 30ல் இருக்கார். அக்ஷய் கொஞ்சம் பொறுமையாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இந்த 3 பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா உங்கள் மூலிமா தான் நான் 20 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேரை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்துச்சுன்னா வித்ரா பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு ஒரு பாதி ஷேரை கொடுக்குறேன், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து 20 ருபீஸ் இவங்க மூலிமா எனக்கு வந்திருக்கு. நான் அது ஒத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கிளியராக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் போய் கூட சொல்ல முடியாது. இல்லை 20 வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா குரூப் மூலியமாகவே தான் எனக்கு வந்திருக்கு. அதுவும் 3 பேரால் எனக்கு 20 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஷகுன் பை ரீசைக்கிள் டாக், இந்த டாகை நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு தனி வீடியோவாக ஷார்ட்ஸாக போடுறேன். ஏன்னா நான் வீடியோ போடலான்னு நினச்சிருந்தேன் அதை வச்சு. பட் அமௌண்ட் வந்து 5 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ்க்குள்ளே தரேன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே ரீசைக்கிள் பின்னில் போடலாம் அப்படின்ட்டு எடுத்துன்னு போய் ரீசைக்கிள் அப்படின்னு கொடுத்தவொடனே 5 to 50லேருந்து வரும்னுச்சு. ஸோ நான் வந்து ரீசைக்கிளில் போட்டோன்னே எனக்கு 10 ருபீஸ் வந்துச்சு. ஸோ ஓகே 10 ருபீஸ் ஒரு டாகுக்கு. அது வந்து எப்படின்னா 38 லெவல் 2 டாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து மெர்ச் பண்ணிங்கன்னா வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் டாக் ஒன்று வச்சுருக்கேன், ஆஃப்ரிக்கன் டாக், இது ரெண்டும் வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், 2 டாக்ஸ் இருந்தாலே மெர்ச் பண்ணால் வருமா அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாகுமே ஏஷியன் டாக், அமெரிக்கன் டாக், யூரோப்பியன் டாக், ஆஃப்ரிக்கன் டாக் அண்ட் ஓஷன் டாக், இந்த 6மே சேர்ந்து மெர்ச் பண்ணால் தான் உன்னால் சிந்தசிஸ் ஆகி இந்த டெய்லி மணி மேக்கிங் டாக் வரும். பட் அது வரைக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை வேலட்டில் நீங்கள் இப்போதைக்கு பண்ணுற வரைக்குமே அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஒரே நாளில் ஏர்ன் பண்ணுற ஆப் கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டன்சியாக எவ்வளோ நாள் ப்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100% முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இன்கம் வரும். ஸோ 20% நான் வந்துட்டு இன்னும் 80% இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ விளையாடுறீங்களோ கண்டினியூஸாக அவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ யாரும் அதை விட்டுறாதீங்க. அண்ட் தென் வந்து இந்த ஆப்பில் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரோ இந்த ஆப்பு போயிடுமா நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அந்த ஆப் ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக நியூ அப்டேட் விட்டதுலேருந்து நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டவுட் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. இந்த எனக்கு வந்து காயினே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு லெவல் சொல்லியிருந்தார். ஐ மீன் என்ன லெவல் சொல்லாருன்னா சம்திங் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிச்சிருந்தாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்து அமெரிக்கா நான் போய் இருக்கேன் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அவருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ்லேருந்து இன்னும் லண்டனுக்கே போகல. ஸோ லண்டன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே போகுதுன்றதில்ல. ஸோ நாங்கள் போன பிறகு தான் எனக்கு வந்து அந்த லெவல் வரும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டிங் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் தென் இந்த ரிஃபர் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் எல்லாமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேப் காமிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு காமிக்காமல் இல்லை, எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக காமிச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து என்னோடய ரிஃபரல் கால் மூலிமா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போட்டுட்டு அண்ட் தென் நான் என்ன லெவலில் இருக்கேன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாரோட டவுட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நிறைய பேர் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான் மெசேஜ் பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணாதவங்க வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் விளையாடுறதா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய டவுட்ஸ்லாம் வந்ததுனால ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அப்டேட் ஆப் இருந்துச்சு. நான் இதை அப்டேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இந்த அப்டேட்டால் ப்ராப்ளம்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். Until then stay safe. Okay, bye guys and stay tuned for further videos.